டெல்லியில் உயிரிழந்த மாணவர்கள் பயின்ற பயிற்சி மையம் முறையாக அனுமதி பெறாமல் இயங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கீழ்த்தளத்திற்குள் தண்ணீர் புகுந்தது எப்படி, மாணவர்கள் சிக்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். டெல்லி கரோல் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஓல்டு ராஜேந்திர நகர், பழைய ராஜேந்திர நகர்ல பல ஐஏஎஸ் அகாடமி இயங்கிட்டு வருது. இதுல ஒரு ஐஏஎஸ் அகாடமியில தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. அதாவது மழைநீர் நேற்று உட்புகுந்த காரணத்தினால பேஸ்மெண்ட்ல இருந்த 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. மிக முக்கியமாக இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் 2021 தான் இதற்கான அனுமதியை டெல்லி மாநகராட்சி கொடுத்திருக்கு. ஆனாலுமே தரைத்தளத்திலிருந்து மேல்தளம், அடுத்து முதல் தளம், 2வது தளம், அதற்கு அப்புறம் தான் அதுக்கான அனுமதியை வாங்கியிருந்தாலுமே கூட பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2 கீழ்த்தளம் 2 கீழ்த்தளங்கள் இருக்கு. இதற்கான அனுமதி கொடுக்கப்படல. அப்படியே கொடுத்திருந்தாலுமே கூட அது பார்க்கிங் மற்றும் ஸ்டோரேஜ் பகுதியா மட்டும்தான் யூஸ் பண்றதுக்கு அனுமதியை கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில நேற்று மாலை ஒரு 8 மணிக்கு மேல டெல்லியில பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் இந்த கீழ்த்தளம் பகுதிக்கு உட்புகுந்திருக்கு. அது மட்டுமல்லாம வடிகால் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பைப் லைன் உடைஞ்சு அதிலிருந்து நீரும் சேர்ந்து கொண்டு இந்த கீழ்த்தளத்துல சென்ற காரணத்தினால அங்கிருந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்காங்க. பயோமெட்ரிக் கதவு இருந்த காரணத்தினால மழைநீர் உட்புகுந்ததுனால மின்சாரமும் முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த பயோமெட்ரிக் கதவை அவங்களால வெளியில திறக்க முடியாத ஒரு சூழல்ல தான் அந்த 20 மாணவர்களும் சிக்கியிருக்காங்க. இந்த கீழ்த்தளம் 2ல பார்த்தோம்னா லைப்ரரி இயங்கிட்டு இருக்கு. நூலகத்துல அந்த 20 மாணவர்கள் இருந்திருக்காங்க. அதன் பிறகு நீர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும்பொழுது அவ்வளவு வராது அப்படின்றத ஃபர்ஸ்ட் மாணவர்கள் அவங்களா கணிச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மழைநீர் அதிகமாக வேகமாக உட்புகுந்திருக்கு. அதனால அவர்களால் வெளியே வர முடியல. அந்த கதவும் திறக்கப்பட முடியாத காரணத்தினால முதற்கட்டமாக கதவை உடைச்சு பிற மாணவர்கள், அதாவது வெளியில இருந்த மாணவர்கள் தான் கயிறு மூலமாக அந்த மாணவர்களை ஒவ்வொரு மீட்டிருக்காங்க. இதுல ஒரு 3 மாணவர்கள் மட்டும், 2 மாணவிகள், ஒரு மாணவர், ஒருவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், மற்றொருவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர், மற்றொருவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த 3 பேரும் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய உடல்கள் இன்று காலை தான் மீட்கப்பட்டிருக்கு. 4 பேர் தண்ணீர்ல மூழ்கி இருக்காங்க. அவங்களுக்கு தற்போது சிகிச்சை அரசு மருத்துவமனையில் கொடுத்திருக்காங்க. அதுல ஒருவருடைய நிலை மட்டும் கவலைக்கிடமா இருக்கு. மிக முக்கியமாக இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் எம்சிடி, முனிசிபல் கார்பரேஷன் டெல்லி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடமா இருக்கு. பல ஐஏஎஸ் அகாடமிகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இதுல பெரும்பாலும் தரைத்தளத்திலிருந்து முதல் தளம், 2வது தளம், 3வது தளத்துக்கு மட்டும்தான் அனுமதி வாங்குறாங்க. இந்த கீழ்த்தளத்துக்குலாம் அனுமதி வாங்குறது இல்ல அப்படின்ற மாணவர்கள் நம்ம நேரடியாக பேசும்பொழுது தங்களுடைய குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க.